வர மாதம் 4/12 வியாழக்கிழமை அன்னைக்கு 2025 4/12 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் பௌர்ணமி. இப்போது வியாழக்கிழமை வருது அன்றைக்கி. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, போன மாதம் கூட ஐயா பௌர்ணமி இருக்கா அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. எனக்கு வந்து ரொம்ப சங்கடமாக போச்சு. ஏம்மா பௌர்ணமி இருக்கான்னு பௌர்ணமி யாரை இப்போ சூரியனை மறைச்சிட முடியுமா? 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. அதே மாதிரி பௌர்ணமி அப்போ யார் போய் மறைச்சாலும் பௌர்ணமியை மறைக்க முடியாது, வெளிச்சம் வந்து தான் தீரும். பௌர்ணமியே இல்லைன்னு ஒரு மெசேஜ் வந்தது ஐயா அப்படின்னாப்புல. ஏன்பா சூரியன் இன்னும் இல்லைன்னு நான் சொன்னால் நீ ஒத்துப்பியா? சூரியனே இல்லை இன்னைக்கு அப்படின்னா ஒத்துப்பியா? பௌர்ணமி இல்லைன்னு சொன்னாங்கன்னா மட்டும் நீ ஒத்துக்கிறிய, இது எந்த வகையில் நியாயம்னு கேட்ட உடனே அவர் ஷையாயிட்டு சாரி ஐயான்னார். சரி ஓகே, சாரியை ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, உரிமை தான்ப்பா. உரிமை என்னையா, நான் குருன்ற முறையிலையோ நீ சீடன்ற முறையிலையோ உரிமை உண்டு, நீ கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் சூரியனை மறைக்க முடியாது, அதே மாதிரி பௌர்ணமியை மறைக்க முடியாது. அதனால் பௌர்ணமி இல்லைன்னா நீங்கள் ஒத்துக்கக்கூடாது, சூரியன் இல்லைன்னு நான் சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்கூடாது, பௌர்ணமி இல்லைன்னு வேறு யாராவது சொன்னாலும் ஒத்துக்கக்கூடாது. ஏன்னா ஐயா என்ன சொன்னார்னா, யார் வந்தாலும் வரலைன்னாலும் பௌர்ணமி நிகழ்ச்சி நடக்கும், இதை யாரும் தடுக்க முடியாது, தடுக்கவும் கூடாது. இதுதான் அவர் சொல்லிட்டு போனது. 2 விஷயம். அவர் முழுமையாக இங்கே வர யாரும் பட்னியாக போகக்கூடாது, இந்த கலையை எல்லாருக்கும் கொடுக்கணும், மாதம் தவறாத பௌர்ணமி நடக்கணும், இது ஐயாவோட ஆசை. இதை நீங்கள் முழுமையாக நம்புறீங்க, இது சரிதானே? சரியான விஷயம் தானே ஐயா சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி இல்லைன்னா நீங்கள் நின்று போயிடுவீங்க? நீங்கள் சுயமாக சிந்திக்க முடியாதா? சிந்திக்கணுமா இல்லையா? சொல்புத்தின்னு ஒன்று இருக்குது, சுயபுத்தின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சுயமாக சிந்திங்க, சொல்கிறதையே எடுத்துக்கினாங்க, அது வந்து தவறான விஷயம், இனிமேல் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டேன். சரிங்க ஐயா நான் வந்துடுறேன், கோச்சிக்காதீங்க. ஒரு கோபம் கிடையாப்பா, கோச்சிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னேன். அவங்க வெளியில் இருந்த மதுரை பக்கத்தில் அவங்க ஊர், அவர் வந்துட்டார். ஏன்னா இது மாதிரி சில என்னென்னா லேடிஸுங்க, அவங்க என்னன்னா அவங்க வீட்டுக்காரு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்துட்டு, ஐயா இது மாதிரி வந்து இல்லைன்னு வந்திருக்கு, நீங்கள் வந்து வாண்டுறீங்க, எங்கள் வீட்டுக்கார் வந்து ரொம்ப பயப்படுறாரு அப்படின்னாங்க. அம்மா நான் வேணால் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்கார்கிட்ட ஃபோன் கொடுங்க, நான் வேணால் சொல்கிறேன், பௌர்ணமி நிகழ்ச்சி இருக்குது, போன மாதமும் நடந்தது, இந்த மாதமும் நடக்கும், வர மாதமும் எப்போவும் நடக்கும், இதை யாரும் தடுக்க முடியாது, எப்போவும் இருக்குது, யார் இருந்தாலும் இல்லைனாலும் இது நடக்கும், அதனால் இருக்குதுமா நீங்கள் வந்துடுங்க, உங்கள் வீட்டுக்கார்ட்ட வேணால் ஃபோன் கொடுங்க, நான் சொல்கிறேன்னாரு. ஐயா நீங்கள் சொன்னதே எனக்கு புரிஞ்சிச்சையா, நானே சொல்லிடுறேன் ஐயான்னாரு. இருந்தாலும் அவங்க வீட்டுக்காரனா இல்லை நீ கொடு நான் பேசிக்கிறேன் அப்படி சொல்லி வாங்கி, ஐயா மாதிரி வந்து என்ன சொன்னாங்கன்னா, அங்கே யாரும் போயிடாதீங்க, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னு அவர் சொன்னார். நான் அந்த மெசேஜ் எல்லாம் பார்க்குறதில்ல, மெசேஜுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதில்ல, நமக்கு அது வேலையும் இல்லை, நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், வேலை இல்லாதவங்க எதையோ பண்ணிக்கிட்டு போட்டோம், நமக்கு அதில் வந்து எந்த உடன்பாடும் இல்லை. ஆனால் அவர் பார்த்துட்டு அந்த விஷயத்த சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஐயோ எல்லாம் மனுஷன்தான், நாங்கள் யாரும் மிருகம் இல்லை, வெட்டுக்குத்து ஒன்றும் நடந்துடாது. 2வது அங்கேயும் வந்து எல்லாரும் வராங்க போகிறாங்க, போன மாதமாக பௌர்ணமி நிகழ்ச்சி நடந்து நான் வீடியோ அனுப்புகிறேன் பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புங்க ஐயான்னா. இல்லை ஐயா எனக்கு நம்பிக்கை இருக்குது ஐயா, அப்படிலாம் அங்கே நடக்காது எனக்கு தெரியும், ஆனால் அந்த மெசேஜை பார்த்து எனக்கு ஒரு பயம், ஏன்னா எங்கள் மனைவி ரொம்ப பயப்படுவாங்க அனுப்பல, அதெல்லாம் ஒன்றும் நடக்காத, நீங்கள் தைரியமாக அனுப்புங்கன்னு சொன்னேன். அவங்க அமுச்சு விட்ருக்காங்க, இப்போ வந்திருக்காங்க, அவங்க இங்கே இருக்காங்களா அங்கே இருக்காங்களா தெரியல, பாடம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்படி சில குழப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம்மா. அது எந்த குழப்பமோ யாரோ பண்ணிட்டு போகிறாங்க, நாம் பாடம் வாங்கணும், நாம் தெளிவாக இருக்கணும். 1000 குழப்பம் இருக்கும், இந்த உலகம் ரொம்ப பெருசு, இங்கே நல்லவன் கெட்டவன் எல்லாமே இருக்கிறான், அது எது சரி எது தப்புன்றதை எடுத்துக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் உங்ககிட்ட கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்குறான். நம்ம யாருக்கும் வந்து மூளையை வாடகை கொடுத்துடல, இல்லை அடுத்தவங்க மூளையை நம்ம வாடகைக்கு எடுக்கவும் முடியாது, நமக்குன்னு கொடுத்துருக்குறான்ல, அதை வச்சு நம்ம சிந்திச்சிக்கலாமே தவிர நமக்காக இன்னொருத்தர் வாய் ஆகிட முடியாது இல்லையா? நான் எது பேசினாலும் எனக்காக நான் தான் பேசணும்,
உங்களுக்காக நீங்கள் தான் பேசணும். உங்களுக்காக நான் பேசினா நல்லா இருக்குமா? இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது தனித்தனியாக அவங்கவுங்களுக்கு எல்லாத்தையும் இறைவன் கொடுத்துருக்குறான். நீங்கள் சிந்திங்க, எது சரி எது தவிர நீங்கள் முடிவு எடுங்க. இன்னொருத்தர் முடிவை நீங்கள் அனுமதிக்காதீங்க. இன்னொருத்தர் முடிவு எடுத்ததுக்கு கட்டுப்படாதீங்க. நீங்கள் முடிவெடுங்க. இன்னொருத்தர் முடிவுக்கு கட்டுப்பட்டால் அப்போ நீங்கள் முடிவு எடுக்க மாட்டிங்களா? இது எந்த வகையில் இது சரின்னு எனக்கு படலை. அதனால் நீங்கள் உங்களுக்குள்ளே சிந்திச்சு பாருங்கள். அடுத்த மாதம் 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் பௌர்ணமி இங்கே இதை விட இன்னும் சிறப்பாக நடக்கும். எல்லாரும் கலந்துக்கணுன்றதை வேண்டுகோளாக வைக்கிறேன். அன்போடு எல்லாரும் கலந்துக்குங்க.